சாது சொன்னாரு, பெண்கள் தான் குழந்தைகளுக்கு ஆன்மீகம்னா என்ன கற்றுக்கணும். ஆன்மீகம்னா என்னது? நம்மளுடைய முன்னோர் வழிபாடு. நம்முடைய ஒரு காலம் இருந்தாங்க, அவங்க கொண்டு வந்த அதே வழியில நம்ம வர்றோம். அவங்க யார் யாரை வணங்க சொன்னாங்களோ அவங்கள நம்ம வணங்குறோம். நம்ம நம்ம எல்லாரும் வேளாண் குடிமக்கள், ஏறும் போரும் செய்த வேளாண் குடிமக்கள். நம்ம விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி விநாயகரை வெடிச்சு வச்சுட்டு தான் அந்த வயக்காட்டுல இறங்குவாங்க. அது தெரியும். அப்ப முதல்ல அன்னைக்கெல்லாம் அந்த ஐயா சுவாமி சொன்னாரு, நாத்து நடும் பொழுது விநாயகர் பூஜை பண்ணுவாங்க. அது நம்முடைய பள்ளி பாடல் இருக்கு. தேவேந்திர விநாயகரை வழிபட்டு விட்டு மல்லாண்டை வழிபாடு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இந்த வழிபாட்டு முறைகளை நம்மளுடைய வாழ்வியலை நம்ம விட்டுட்டாங்க. ரொம்ப பேர் விட்டுட்டாங்க. அதை மறுபடி கொண்டு வந்தாதான் நீங்க தேவேந்திர குல வேளாளர். சும்மா நான் தேவேந்திர குல வேளாளர், தேவேந்திர குல வேளாளர் சும்மா நான் சொல்லக்கூடாது. தேவேந்திரனா யாரு? இந்திரன். உங்களுக்கு உணர் ரகசியம் சொல்றேன். இங்க இருக்கிற விநாயகர் என்கிறவரும் இந்திரன் தான். விநாயகர், விண்ணின் நாயகன். விண்ணின் நாயகன் யாருன்னா யாரு? விண்ணுனா என்னது? வானம். அந்த வானத்துக்கு நாயகன் யாரு? யார்? காட், இந்திரன். விண்ணின் நாயகனான இந்திரன். அதனாலதான் யானை மேல் பவனி வந்தோம்னால்தான் அந்த யானை உருவத்தில் அவரை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு. அதுதான் அதனுடைய தத்துவம். இதுதான் விநாயகர் அமர்ந்து இருப்பதுன்னா உரங்கள் இருக்கிற நம்ம பஞ்சபூத சக்திகளை எல்லாம் அடக்கி நம்ம ஐம்புலன்களை அடக்கி 9 அந்த விநாயகர்ல வரும். 5 கதவை தட்டி எழுப்பி அப்படின்னா அந்த பாட்டுல வரும். நான் மறந்துட்டேன். இல்ல இந்த விநாயகர் அகவல்ல வரும். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் கட்டி எல்லாமே. அது எல்லாமே ஆன்மீக ரகசியங்கள். ஆன்மீகம் எல்லாருக்கும் புரியாது. அதனால குழந்தைக்கு எப்படி சொல்லணுமோ அது மாதிரி கதைகளாகவும் புராணங்களாகவும் சொல்லி ஒரு உருவ வழிபாட்டை வச்சு அருவமா வழிபடுறத உருவத்து மூலம் வழிபடுறோம். அவ்வளவுதான். அதனால பெண்கள் தயவு செய்து பெண்கள் ஆண்கள் எல்லாரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் புராணங்கள் கதைகள்லாம் சொல்லுங்க. நம்மளுடைய தேவேந்திர வழிபாடு, நம்மளுடைய மருதநில வழிபாடு எல்லாவற்றையும் நீங்க மறுபடி மீட்டெடுத்து கொண்டு வரணும். அது உங்களுக்கு மிகப்பெரிய கடமை. ஒரு சுந்தரவல்லி குருவனார் வழிவந்த மிகப்பெரிய வீர பரம்பரை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இல்லையா? ஆமா, விழா. அது மாதிரி வீரம் மட்டும் அல்லாது நமக்கு ஆன்மீகம்ங்கிறது நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்த சொத்து. இங்க இருக்கிற கோவில்கள் அத்தனையும் நம்மளுடைய கல்வெட்டு இருக்கு. குடும்பனுக்கு மட்டுமே பரிவட்டம் கட்ட வேண்டும். குடும்பம் தவிர்த்து வேறு ஒருவருக்கு பரிவட்டம் கட்டக்கூடாது. 1000 ஆண்டுகள் முன்னாடி சோழ நாட்டு கல்வெட்டு இருக்கு. சோழர்கள் அதே மாதிரிதான் இங்க குடும்பிகளுக்குரிய மரியாதை அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் கல்வெட்டு இருக்கு. எந்த சமூகத்துக்கும் இல்லாத கல்வெட்டுகள், செப்பேடுகள், மல்லர் தேவேந்திர குடும்பங்கள் என்ற செப்பேடுகள் அவ்வளவு குமிஞ்சு கிடக்கு நம்ம இனத்துக்கு. ஆனா நம்மளை போய் என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்ன சொல்றாங்க? ஹரிஜனன், தாழ்த்தப்பட்டவன், எஸ்சி, தலித். இப்ப ஒரு தலித்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இப்படி என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ அத்தனை அசிங்க வார்த்தைகளையும் நம்ம மேல திருப்பி விட்டுருக்காங்க. நம்ம பல சமூகங்களுக்கு கேடயமாக இருந்து நம்ம வாழ்வியலை அழித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பல அந்நிய சக்திகளுடைய ஊடுருவலோட இது நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிவீங்க. அதுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்வியல் மீட்டெடுப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆன்மீகத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆன்மீகம் தான் நம்மளுடைய சொத்து. நம்மளுடைய மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் எல்லோரும் ஆயிரக்கணக்கான கோவில்களை கட்டினார்கள். எதுக்காக கட்டினா? அந்த கோவில்களில் விளக்கெரிக்கிறதற்கு பசுமாடு, ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க. கோவில்ல அந்த நல்ல கல்வெட்டுகள் இருக்கு. நாம் அரிசி, நெல் கொடுத்துருக்கோம். அந்த கோவில் கல்வெட்டுகள் எல்லாமே நீர் மேலாண்மை, நில மேலாண்மை சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகள் தான். அதே மாதிரி நெல் கொடுத்தது கோவிலுக்கு. அங்க இருக்கிற பிராமணர்கள், வேதம் ஓதுன பிராமணர்களுக்கு நெல் கொடுத்துருக்குறோம். அங்க இருந்த கோவில் தொண்டாற்றிய தேவரடியார்களுக்கு நம்ம நெல் கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் நெல் கொடுத்து கோவில் குடும்ப நிலங்களாக, அந்த காணியாளர்களாக, காணியாட்சி சொத்துக்களாக, குடும்ப நிர்வாகிகளாக அந்த கோவிலையும், அந்த சதுர்வேதி மங்கலம் என்ற பிராமணர்கள் இருந்த கோவில்களையும், அந்த சதுர்வேதி மங்கலம் என்ற ஊர்களையும் நாம் வாரிய குடும்பம் செஞ்சிருக்கோம். அப்ப எப்பேற்பட்ட வரலாறு நமக்கு இருக்கு. இதெல்லாம் மறக்கடித்துட்டாங்க. ஒரு 200 வருட ஆட்சி, 200 வருட ஆட்சியில ரொம்பவே மறக்கடிச்சுட்டாங்க. விஜயநகர பேரரசு எல்லாம் வந்தது நம்ம சொல்றோம். அப்ப கூட நம்மளுடைய உரிமைகள் தொடுக்கிட்டு நின்னது. அதையும் என்னாச்சு? இந்த பிற்கால 1947 அப்புறம் பிரிட்டிஷ் கொடுத்துட்டு போனா பாத்தீங்களா ஒரு குரூப் கிட்ட. அந்த குரூப் கிட்ட கொடுத்து பிரிட்டிஷுடைய கால் கல்விகள் தான் அவங்களும்
வெளிநாட்டில் இருந்து கொண்டு, லண்டனில் இருந்து கொண்டு, நாம் பிரித்தானியாவில் இருந்து கொண்டு இந்தியாவை ஆள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவனுக்கு சாதகமான சிலரை இங்க வச்சுக்கிட்டு இங்க ஆள்றதுக்கு கொடுத்தாங்க. சில பேருக்கு அரசாட்சி கொடுத்தாங்க. அவங்க நம்ம இன்னும் நம்மளை வந்து கீழ்நிலையில ஆக்கி நம்மள எஸ்சிங்கிற பட்டியல்ல போட்டாங்க. எஸ்சி என்றால் தீண்டத்தகாதவர்கள்னு அர்த்தம். உழவர்கள் தீண்டத்தகாதவர்களா? நீங்களே சொல்லுங்க. நாம போடுற சோறு, நம்மளுடைய வேர்வையில் வடிந்த அந்த நெல் மணிகள், அந்த நெல் மணியில இருந்து தான் நம்ம போட்ட பிச்சையில அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி நம்மளை தலித்து சொல்ல முடியும்? நம்மளை வந்து தாழ்த்தப்பட்டவன் சொல்ல முடியும்? எப்படி நீ தாழ்த்தப்பட்டவன்? எதுல நீ தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு என்னை நீ சொல்ற அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும். அதற்கெல்லாம் விடிவு காலம் பட்டியல் வெளியேற்ற மட்டும்தான். உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் முன் வரணும். என்ன இளைஞர்கள், பெண்கள், இதுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்கள் தான் வந்து இதுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளை சொல்லி சொல்லி ஊட்டி கொண்டு வரணும். வீரத்தையும் விவேகத்தையும் ஆன்மீகத்தையும் நம்மளுடைய வரலாற்று பெருமைகளையும் ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் கூட்டிட்டு போங்க. கோவிலுக்கு, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இன்றைக்கு சகோதரர் மிக நல்ல உயர்ந்த காரியம் செஞ்சிருக்காரு. ஒரு கோவில் இந்த இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு. அதை நீங்க எல்லாம் நம்ம கோவில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த வழிபாட்டு இது பண்ணும்பொழுது அதை வழிபட நமக்கே நம்ம வரலாறுகள் வெளிச்சத்துக்கு வரும். அப்படிதான் இருந்துதான் நாங்க எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் தயவு செய்து பண்ணணும். இங்க வந்து இருக்கிறது ரொம்ப மிக சொற்பமா தான் இருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு இங்க கூடி இருக்கிற மக்கள் எனக்கு ரொம்ப கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. இந்த அடுத்த முறை வரும் பொழுது இங்க ஒரு 100 பேராவது கூடியிருக்கணும். அது நான் பாக்குறேன். நான் இது ஒரு சேலஞ்சா நம்ம கற்பக விநாயகர்கிட்ட விட்டுருவோம். அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. சரியா? ரொம்ப நன்றி. இங்கே எனக்கு வாய்ப்பளித்த சகோதரருக்கும் மற்றும் ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.